அதாவது வலம் வரோம்ல, சாமியை பிரதட்சணமா சுத்தி வர முடியும். பொதுவா சிவாலயங்கள்ல மும்முறை வலம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முழு சிவாலயத்தையும் 3 தடவை சுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 3 முறை சுத்தணும் அப்படின்னா, முதல்ல அதாவது போகம், 2வது ஞானம், 3வது மோட்சம். அதாவது போகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகில் சார்ந்த இன்பங்களை முழுவதுமாய் அனுபவிக்க இறையல். அப்படி அனுபவிச்சாதான் நமக்கு ஞானம் வரும். ஞானம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு. அதுக்கு 3வது சுத்து எதுக்கு அப்படின்னா மோட்சம். அதாவது உடலை விட்டு உயிர் நீங்குகிற பொழுது இறையடி சேர வேண்டும். அப்ப இந்த 3 சுத்து சொல்லியிருக்கா. எல்லா சிவன் கோயிலுக்கும் பொதுவில். அதோட மாத்திரம் இல்லாம ஒரு கோயில்ல பல ஆலயம் சேர்ந்து இருக்கிறது. சிவாலயம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திர ஆலயம். அப்படின்னா சிவன் இருப்பார், அம்பாள் இருப்பா, நந்தி, சிவசூரியன், கணபதி, முருகன், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், பைரவர், இவளுக்கு அஷ்டபரிவாரம்னு பேரு. இவா எல்லாம் இருப்பா. அந்த மாதிரி இருக்கிற ஆலயங்கள்ல தனியா ஒவ்வொரு சாமியும் சுத்தணுங்கிற அவசியம் இல்லை சுதந்திர ஆலயத்துல. ஆனா இந்த கேவலாலயம் என்று சொல்லக்கூடிய விநாயகருக்கு தனியா கோயில் இருக்கு, பெருமாளுக்கு தனியா கோயில் இருக்கு. அந்த மாதிரி தனியா இருக்கக்கூடிய கோயில்களில் போய் நம்ம சுத்துறோம் அப்படின்னா விநாயகருக்கு 6 சுத்து சொல்லியிருக்கு. ஒரு சில சாஸ்திரங்கள் விநாயகருக்கு 8 சுத்து சொல்றோம். இதுல 6 விட நம்ம 8 எடுத்துக்கலாம். 2வது முருகனுக்கு சொல்லும்போது எல்லாமே 6 தான் சொல்லியிருக்கா. சண்முகார்ச்சனைன்னு சொல்லியிருக்கா. அவருக்கு அந்த 6 சுத்துங்கிறது விசேஷமா சொல்லியிருக்கு. நவகிரகத்துக்கு தனி கோயிலா இருந்தால் 9 சுத்து சொல்லியிருக்கு. தனி கோயிலா இருந்தாதான். ஆனா இப்ப எல்லா கோயில்கள்லையும் நவகிரகம் சார்ந்துதான் இருக்கு. அதை தான் 9 சுத்துகளா சுத்த சொல்றா. ஆனால் தனி கோயிலாக இருக்கிற பட்சத்தில் தான் அதுக்கு 9 சுத்து சுத்தணும். அப்படி இல்லைன்னா பொது கோயிலா இருக்கும்போது அது 3 சுத்து தான் சொல்லியிருக்கா சாஸ்திரம். மாறுபாடு இருந்தால் அது ஒன்றும் குற்றம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை சுத்துறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ஆனா சிறப்பு என்னன்னா, விநாயகருக்கு 8, முருகனுக்கு 6, சிவாலயம் சுதந்திரமா இருக்கிறதுல 3 அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த எண்ணிக்கை வெவ்வேறு விதமான பலனை தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப நவகிரகத்தை சுத்துறதும் சூரியனை சுத்துறதும் ஒண்ணு. சண்மத ஸ்தாபனத்துக்கும். சண்மத ஸ்தாபனம்னா சௌரம், சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டு தனி ஆலயம் அமைத்து வழிபாடு செய்தோமேயானால் அதற்கு 9 சுத்து சொல்லியிருக்கா. சூரியன் சக்திக்கு எதுவா இருந்தாலும் நவசக்தி அப்படின்னு சொல்றா. 9 சுத்து விசேஷம் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி சுத்துறதுங்கிறது சிறப்பாக சொல்லப்படுகிறது.